ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமஸ் அரிசுவை கிச்சன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு பூண்டு சட்னி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 நாளைக்கு வச்சுருந்தாலும் கெடாது. ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான சட்னி. என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு 2 கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு சட்னிக்கு நல்லா இருக்கும். இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்த்தும் செய்யலாம், சேர்க்காமையும் செய்யலாம். டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகும், நல்லாவும் இருக்கும். இதில் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அந்த வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கிறேன். இது ஒரு 20 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பூண்டு சட்னி தான் செய்ய போகிறோம். அதனால் பூண்டோட அளவு அதிகமாக இருக்கும். ஒரு 10லேருந்து 15 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு நிறைய சட்னி செய்யணும்னா பூண்டோட அளவு தான் அதிகமாக இருக்கணும். பூண்டும் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். இதில் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு வத்தல் சேர்த்துக்கோங்க. நான் 3 தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் 5 6 உங்கள் காரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துப்போம். அந்த எண்ணெய் இருந்ததுன்னா அதை அப்படியே நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எண்ணெயெல்லாம் நம்ம வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணியும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எடுத்து வந்துடலாம். இப்போ அதை நல்லா நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். இப்போ மறுபடியும் கடாயில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 2 பல் பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக அந்த பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நம்ம அரைச்ச சட்னியை சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம 10 நாள் வரைக்கும் கெடாமல் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோன்னா அந்த சட்னிக்கு கொஞ்சமாக எண்ணெய் நல்லா விட்டால் தான் உங்களுக்கு சட்னியும் நல்லாயிருக்கும், ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். ஸோ அதனால் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து ஊற்றிக்கோங்க. ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் அப்படி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் கடைசியாக நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது சட்னிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சிட்டு வரணும். இந்தளவு நல்லா கொதித்து சிம்மர்லேயே நீங்கள் நல்லா சிம்மர்லேயே வச்சு நல்லா கொதி விட்டுருங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் உங்களுக்கு பிரிஞ்சிட்டு வந்தால் தான் சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது ரொம்ப நாளைக்கும் கெடாமல் இருக்கும். ஸோ இது நல்லா கொதித்து வந்தப்புறம் நீங்கள் ஒரு கண்டெய்னரில் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் சூடாக சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம். அப்படி இருக்குங்க சட்னி, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ டேஸ்டான ஒரு சட்னியோட ஒரு தோசைக்கு ஒரு அற்புதமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். பாருங்கள் எப்படி எண்ணெய் தெளிஞ்சிட்டு எவ்வளோ சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ரைஸுக்கும் கூட எடுத்துக்கலாம். ரைஸுக்கும் நீங்கள் போட்டு இந்த சட்னி போட்டு சாப்பிட்டுக்கலாம். இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.